எனக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கு. அதை உங்க கூட பரிமாறிக்கிறதுல தவறு இல்லைன்னு நினைக்கிறேன். இறந்துட்டோம்னா எரிச்சிட்டு போயிடுறோம். நம்ம கூட வாழ்ந்தவங்க 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் ஒன்றும் இல்லாம அப்படியே தூக்கி எரிச்சிட்டு போயிடுற மாதிரி இருக்கு. புதைச்சா நல்லா இருக்குமே. ஏன் அது சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த நிர்வாணான்னு ஒண்ணு இருக்கு. சீனவங்க இறக்குறதுக்கு முன்னுக்கே செலவு பண்ணி அவங்கள எரிக்கணுமா புதைக்கணுமா எப்படி கல்லறை கட்டணும் எல்லாமே செலவு பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த நிர்வாகம் வந்து தூக்கி போட்டு கரெக்டா செஞ்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நமக்கு ஒரு நிர்வாகம் இல்லையே. இது சேவையாகவும் இருக்கும், இந்த நிர்வாகம் சம்பாரிச்ச மாதிரியும் இருக்கும். இந்த சீனவங்களுக்கு நிர்வாணா மாதிரி ஒரு நிர்வாணம் இருக்கிற மாதிரி நமக்கு ஒண்ணு இருக்கணுமே அப்படின்ற ஒரு ஆதங்கம். இது சம்பந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க கொஞ்சம் சிந்திச்சு இதை நீங்க செய்யலாமே. செஞ்சீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. ஒரு புக்கை போட்டுடுறாங்க, எடுத்து போட ஆள் இல்லைன்னு சொல்லி எல்லாம் கும்பலா நின்று பேசிக்கிட்டு தூக்கிட்டு போய் எரிச்சிட்டு சின்னாங்கா முடிச்சுட்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு சாங்கியம் கூட ரொம்ப செய்ய மாட்டேன்றாங்க. ஏன்னா பணம் வசதி, நேரம் இல்லை, இடம் வசதி இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கு இப்ப நம்ம சமுதாயத்துல. அதனால இந்த மாதிரி ஒரு நிர்வாகம் உருவாகணும். சீனவங்களுக்கு நிர்வாணா அப்படின்னு ஒரு நிர்வாகம் இருக்கு. அந்த மாதிரி நமக்கு ஒண்ணு உருவாகணும்னு நான் நினைக்கிறேன். இது என் மனசுல உள்ள ஒரு ஆதங்கம். இப்ப கொஞ்ச நாளா இறப்புக்கு போற இடத்துல எல்லாம் நான் கண்கூடா பார்க்கக்கூடிய சில விஷயங்கள், தூக்கிட்டு போய் புதைக்கிறதுக்கு கூட 4 பேரு இல்ல. சில இறப்புகள்ல நான் போய் பார்த்தது இல்ல. 70 வயசு 75 வயசுல இறந்தவங்களுக்கு கூட 10 பேரு அங்க இல்ல. சாங்கியம் செய்யற இடத்துலயும் சரி, தூக்கிறதுக்கும் அந்த பணத்தை தூக்கிறதுக்கும் சரி. ஒரு பிளாக்ஸ்ல ஒரு இறப்பு நடந்துச்சு, நான் பார்த்தேன். அந்த பிளாக்ஸ்ல இருந்து இறக்குறதுக்கு ஆள் இல்லாம காசு கொடுத்து 4 பங்களாதேஷ்காரன் வந்து தூக்கிட்டு வரான். அவன் 150 வழி 100 வழி பேசிக்கிறான் கீழே இறக்கி கொடுக்கறதுக்கு. அதெல்லாம் நடக்குது. அதனால இந்த ஆதங்கத்துல இந்த விஷயத்த உங்க முன்னுக்கு வைக்கிறேன். சில இடங்கள்ல என்ன நடக்குதுன்னா, இறந்ததுக்கு அப்புறம் உட்காந்து கும்பலா பேசுறாங்க, யாரு செலவு பண்றது அப்படின்னு. அப்புறம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு கொண்டு போய் விறுவிறுன்னு எரிச்சிட்டு எந்த ஒரு சாங்கியமும் செய்யல. விறுவிறுன்னு எரிச்சிட்டு இந்த 16 கூட வந்து செய்யாம தூக்கி மறுநாளே செஞ்சுட்டு 16 மறுநாளே செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி மோசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுமா? நம்ம வாழும் போதே ஒரு நிர்வாகம் இருந்துச்சுன்னா, சம்பாதிக்கும் போதே பணத்தை கட்டி வச்சிடலாம்ல. இறந்துட்டா அவங்க தூக்கி போட்டுருவானுங்களே, 4 பேர் வந்து தூக்கி போட்டு போயிடுவானுங்களே. எனக்குள்ள உள்ள ஒரு விஷயத்த உங்க கூட பரிமாறிக்கிட்டேன். இன்னொன்னு, நம்ம எப்படி வாழ்ந்தோன்னு அந்த கல்லறையில எழுதி வைக்கலாம். இப்ப கல்லறைக்கு போனோம்னா எப்ப பிறந்தோம் எப்ப இறந்தோன்னு தான் இருக்கு. நல்ல அழகா இங்கிலீஷ்லயோ இல்ல தமிழ்லயோ அந்த கல்லறையில இவங்க எப்ப பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன படிச்சாங்க, எத்தனை பிள்ளைங்களோட வாழ்ந்தாங்க, எந்த இடத்துல வாழ்ந்தாங்க, என்ன சாதிச்சாங்க, அதை அந்த கல்லறையில அழகா எழுதி வைக்கலாம். நீங்க இந்த நேரத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், நான் அவன் கொலை பண்ணி உள்ளுக்கு போயிருப்பான், அவனுக்கு என்ன எழுதி வைக்கிறதுன்னு. அவனுக்கு எழுதி வைங்க, மோசமா வாழ்ந்தான் அப்படின்னு எழுதி வைங்க. அப்புறம் என்ன எழுதி வைக்கிறது? மோசமா வாழ்ந்தவன மோசமா வாழ்ந்தான்னு தான் எழுதி வைக்க முடியும். இது எனக்குள்ள உள்ள ஒரு விஷயம், உங்க கூட பரிமாறிக்கிறேன். இதை ஏதாவது பெரிய இஷ்யூ ஆக்கிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கிற விஷயம் எங்க போனாலும் நடக்குது. அதனால பரிமாறிக்கணும்னு நினைச்சு உங்க கூட பரிமாறிக்கிறேன். சிந்திப்போம், செயல்படுவோம்.